ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை எடுத்து வச்சுட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா இப்போ கொதிக்குது. அரைக்கீரை தான் நான் செய்ய போகிறேன். ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குக்கரை மூடி 2 விசில் வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் ஃபுல்லாக போயிடுத்து. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துட்டு. இப்போ இந்த கீரையை தண்ணி இல்லாத சட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கீரையை இப்போ தண்ணி இல்லாத நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. கீரையை மசிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. கீரை கடையில் கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டியை வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை கீரையில் கொட்டி நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இந்த கீரையில் இருந்த தண்ணி இதில் ஊற்றி கடைஞ்சிக்கலாம். கீரையை எடுத்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கீரை கடையில் ரெடியாக எடுத்து நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.